இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ ஊழியத்தின் நோக்கம், மையம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சுருக்கமாக இந்த காணொளியில் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு செல்லும் முன்பதாக நம்ம எல்லாருக்கும் ஒரு அன்பின் கட்டளை கொடுத்திருக்கிறார். அது என்ன? மார்க் 16:15, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் அவர் அன்பின் கட்டளை கொடுத்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்ட நம்மில் பலரும் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறோம். அந்த ஊழியம் எதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். லூக்கா 9வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரமும் கொடுத்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு இந்த நோக்கத்தை, இந்த மிஷன், இந்த நோக்கத்தை கொடுத்து அனுப்புகிறார். 2 நோக்கங்கள் உங்களுடைய ஊழியத்தின் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கற்பிக்கிறார். அது என்ன நோக்கங்கள்? முதலாவது நோக்கம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். 2வது நோக்கம், பிணியாளிகளை சொஸ்தமாக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மில் பலரும் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறோம். நாம் பிரசங்கிக்கிறோம், போதிக்கிறோம் பலவிதமான காரியங்களை குறித்து. நாம் இந்த வசனத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம்முடைய நோக்கத்திற்கான ஊழியம், நம்முடைய நோக்கத்திற்கான பிரசங்கம் எதாக இருக்கிறது? நம்முடைய நோக்கத்திற்கான பிரசங்கம் தேவனுடைய ராஜ்யம் கட்டமைக்கப்படுவதாக இருக்க வேண்டும். 2வது, நம்முடைய நோக்கத்திற்கான ஊழியம், நம்முடைய நோக்கத்திற்கான பிரசங்கம் பிணியாளிகளை குணப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்வது மிகவும் நல்லது. ஆனாலும் கூட நாம் எந்த நோக்கத்திற்காக ஊழியம் செய்கிறோம் என்பதை நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவது மாத்திரமே நம்முடைய ஊழியத்தின், நம்முடைய பிரசங்கத்தின் மையமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.